பிரைஸ் லார்ட் சிஸ்டர். நல்லா இருக்கீங்களா? உங்கள் வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா சிஸ்டர்? எப்படி இருக்கீங்க? ஒரு நிமிஷம் சிஸ்டர். ஹலோ, என்னங்க எங்க இருக்கீங்க? வரும்போது ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், ஒரு சிக்கன் தந்தூரி வாங்கிட்டு வாங்க. ஆமாங்க, அப்படியே வரும்போது என்னோட லிப்ஸ்டிக் தீர்ந்து போயிட்டு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் ஒரு லிப்ஸ்டிக் ஒன்று வாங்கிட்டு வாங்க. சரிங்க, வாங்க சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். வெளில கிளம்புறீங்க போல இருக்கு சிஸ்டர். நல்ல நேரத்தில் வந்து நான் கெடுத்துட்டேன் போல இருக்கு. இல்லை சிஸ்டர், நான் வீட்டில் தான் இருக்கேன். மேக்கப்லாம் ரொம்ப பலமாக போட்டிருக்கீங்க, அதான் சிஸ்டர் கேட்டேன். ஓ, அதுவா சிஸ்டர்? மேக்கப் இல்லாமல் என்னோட முகத்தை நானே கொஞ்ச நேரம் கண்ணாடியில் பார்க்க முடியல, அப்புறம் எப்படி சிஸ்டர் எங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் பார்ப்பாங்க? அதான் சிஸ்டர் மேக்கப்போடே இருந்துடுறது. சரிங்க சிஸ்டர், வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, அதை நம்ம இப்போ பார்க்கலாமா? குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. நீதிமொழிகள் 31:10 வசனத்தில் இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கு சிஸ்டர். இப்போ என்ன சிஸ்டர் சொல்ல வரீங்க? நான் மேக்கப் போடக்கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? நான் அப்படி சொல்ல வரல சிஸ்டர். வேதத்தில் இன்னொரு வசனம் இருக்கு, அதை நம்ம இப்போ பார்க்கலாமா? சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயை புகழப்படுவாள்னு எழுதியிருக்கு. இந்த வசனம் நீதிமொழிகள் 31:30 எழுதியிருக்கு சிஸ்டர். நீங்க உங்களை மட்டும் அழகுபடுத்திக்கணும்னு நினைக்கிறீங்க சிஸ்டர். நீங்க உங்களை அழகுபடுத்திக்கிற மாதிரி உங்க வீட்டை, உங்க குடும்பத்தை, உங்க ஆவிக்குரிய ஆத்மா, இப்படி எல்லாத்தையுமே நீங்க வந்து ரொம்ப அழகா வச்சுக்கணும் சிஸ்டர். அது மட்டும் இல்லை சிஸ்டர், சௌந்தரியம் வீண், அழகும் வஞ்சனை உள்ளது. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள்னு வேதவசனம் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால அழகுபடுத்திக்கணுங்கிறது தப்பு கிடையாது சிஸ்டர். உங்க முகத்தை நீங்க எந்த அளவு அழகுபடுத்திக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே போல உங்க ஆவிக்குரிய ஆத்மாவையும் நீங்க அழகுபடுத்திக்கணும். சாரி சிஸ்டர், இனிமே நான் வேதத்தின்படி நடந்துக்கிறேன். சரிங்க சிஸ்டர், இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நேரத்தை தந்ததற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. இந்த சகோதரியை ஆசீர்வதிங்க ஏசப்பா. இந்த சகோதரியோட குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பா. ஆண்டவரே ஏசப்பா, நாங்கள் உலக இச்சையின்படி போகாத படிக்கு எங்களையும் இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து பாதுகாத்து வைத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள்னு வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு ஏசப்பா. ஆமா ஏசப்பா, என்னை மன்னிங்க தகப்பனே. புத்தியுள்ள ஸ்திரீயாக நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை அளிங்க ஏசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.